மக்களே எல்லாருக்கும் வணக்கம். அதாவது இந்த vlog எதுக்குன்னு பாத்தீங்கன்னா அதையும் வந்து நம்ம ஆளே சொல்லிடுவாப்பா. சொல்லுப்பா. ட்ரெஸ் எடுக்க வந்திருக்கோம் என்னோட பர்த்டே. ட்ரெஸ் அது வந்து ஒரு 500 ரூபாய் பட்ஜெட்டுக்குள்ள ஒரு நல்ல ட்ரெஸ்ஸா பார்த்து. அப்படி கிடையாது, 500 ரூபா கிடையாது, 500 சொன்னா போய் பார்த்துட்டு எவ்வளவு ரேட்டுன்னு பார்த்துட்டு அடுத்து போன வீடியோல சொல்லியிருப்போமே. என்ன சொல்லியிருப்ப? ட்ரெஸ் எடுத்து கொடுக்குறேன்னு சொல்லி போட்டு இருந்துச்சுல சாரி சின்னதர கடை. அது அது எக்ஸ்பீரி ஆயிருச்சு. அது சொன்னதுல வருவேன் அதெல்லாம் எங்க போகுது ட்ரெஸ் பாத்துட்டான். இது இன்னைக்கு எங்கெல்லாம் போட்டு நான் பாடாப்படுத்த போறான்னு பாக்குறியா? எங்க தானா இந்த மாதிரி இது என்ன நல்லா இருக்கா? எது இதெல்லாம் எவ்வளவு? ஓகே ஓகே இருக்கு, எல்லாம் நல்லா இருக்கு. ஆனா பர்த்டே அப்போ கொஞ்சம் நல்லா கிராண்டா. அதாவது ரேட் 800 ரூபாய்க்கு இருக்கு. 800 ரூபாய்க்கு வாங்க மாட்டாங்களாம். எவ்வளவு ரூபாய்க்கு எடுப்பியா? எவ்வளவு ரூபாய்க்கு எடுக்கணுமா? எவ்வளவு சொல்லு. எவ்வளவு ரூபாய்க்கு வேணுமா ட்ரெஸ்? இப்ப என்ன டக்குன்னு சொல்லக்கூடாது. எடுக்க சொல்ல எவ்வளவுக்கு நமக்கு தெரிஞ்சிருக்கு. எடுத்துக்கடி, நீ என்ன ட்ரெஸ்னாலும் எடுத்துக்க. என்னடே அடுத்து எங்க கூட்டு போறான்னு தெரியல. அதுக்கப்புறம் லைட்டா அந்த மேக்கப் கிட்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் வாங்கணும். நீ என்ன சொன்ன? பர்த்டேக்கு ட்ரெஸ் தான் வேணும்னு கேட்டேன். ட்ரெஸ் எனக்கு வேற கொஞ்சம் ஃபவுண்டேஷன் அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்ன ஐட்டம் வேணும். சரி, இப்ப அடுத்து எங்க போனோம்? அடுத்த கடைக்கா பாப்போம். 2-3 கடை வந்து நம்ம கொஞ்சம் பார்த்தாதான் தெரியும். ட்ரெஸ் எடுக்கிற இடல இவன் அந்த ட்ரெஸ் கடையிலே தூங்கிடணும். போனையா ட்ரெஸ் கடையில பாப்போம். இது எங்கேயோ பாத்துட்டான். போனே பாருடே உள்ள போய். பாக்குறத பார்த்தா எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்துருவோம் போல. எவ்வளோ பிரைஸ்? எவ்வளோ பாத்துட்டு எவ்வளவு ரேட்டு பிரைஸ்? சார் பரவாயில்லையே, செம்மையா இருக்கு, நல்லா இருக்குலடா. 2 ட்ரெஸ் எடுத்துக்கிடவா? சூப்பரா இருக்கு அந்த கலர். பிடிச்சிருந்தா சொல்லுங்க. நம்ம ஆளோட பர்த்டே பாத்தீங்களா? இப்போ வந்து நம்ம பிடிச்சது எந்த ட்ரெஸ்னாலும் நான் நீ எடுத்துக்கோன்னு சொல்லி தான் கூட்டு வந்து எடுக்க போறேன். சரி எடுத்துக்கோ, பிரச்சனை இல்லை. எடுத்துக்கடா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்லா இருக்குல்ல இந்த ட்ரெஸ்? நம்ம ஆளுக்கு சூப்பரா இருக்கும்ல, சூட் ஆகும்ல. தெரியுமா? சூப்பரா இருக்கு. இது என்னதுடா போர்வ மாதிரி இருக்கு? லஹங்காடா. லஹங்கானா சார் சூப்பரா இருக்கு, அழகா இருக்கு. கலர் சூப்பரா இருக்கு தெரியுமா? லைட் கலரா. அத நான் சொல்லிட்டேன், நான் சொல்லிதான் கூட்டு வந்தேன். நம்ம ஆளுக்கு வந்து பாத்தீங்கன்னா நீ வந்து எந்த ட்ரெஸ்னாலும் எடுத்துக்கப்பா, உனக்கு என்ன பிடிச்சிருக்கோ எந்த ட்ரெஸ் பிடிச்சிருக்கோ நீ எடுத்துக்கன்ட்டேன். என்னடி? ஏன்னா நம்ம ஆளு பர்த்டே இல்ல, அதனால கொஞ்சம் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி. ஏன்னா கேர்ள்ஸ் வந்து மேக்ஸிமம் வந்து ரொம்ப லைக் பண்றது வந்து பாத்தீங்கன்னா ட்ரெஸ் தான். எனக்கு தெரிஞ்ச ட்ரெஸ் தான். அதனால உனக்கு அது பிடிச்சதை நீ ட்ரெஸ் எதுனாலும் எடுத்துக்கோ அப்படின்ட்டேன். பாத்துட்டு அடுத்துட்டு மேக்கப் செட் வேணுமா? கொண்டு விடுவேன் உன்னை கொண்டு. ட்ரெஸ் பாரு, உனக்கு என்ன ட்ரெஸ்னாலும் எடுத்துக்கிட்டேன். எடுக்க மாட்டேன் அவ்வளோ. நான் மூஞ்சில போறது பான்ஸ் போடுற தவிர வேற எந்த போடுற அதை மட்டும் போட்டாலே போதும். உனக்குலாம் மேக்கப் போட மாட்டேன். இது மட்டும் என்னது? அப்ப இது என்னது? இங்க பாரு, இது என்னது? மேக்கப் இல்லாம என்னது? என்னது? ஒண்ணுமே இல்லையடா. அது என்னது? மாதிரி கிரீம் மாதிரி புசு புசுன்னு இருக்கு. இவ சொல்ற இது வந்து பாத்தீங்கன்னா இது கேக்குறா. ஆனா எனக்கு தெரிஞ்சு இது அவ்வளவா அந்த கலர் வந்து எடுப்பா தெரியல. ஆனா இது பாக்குறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குப்பா, செம்மையா இருக்கு, சூப்பரா இருக்கு. பாத்தீங்களா எப்படி இருக்கு? ஜம்முன்னு இருக்கா? கிட்டவா சாரி, பக்கத்துல வச்சு பாக்க வந்து முறைக்கு. சரி, அது சும்மா வச்சு பார்த்தேன்டே, நீ வேற போகக்கூடாது. என்ன உனக்கு எது பிடிச்சிருக்குடே? உனக்கு எது பிடிச்சிருக்கு? எது எடுக்குன்னு கன்ஃபியூஷன்ல இருக்கியா? ட்ரெஸ் எடுத்துன்னு வச்சுக்கோங்களேன், போனோமா ட்ரெஸ் எடுத்தோமான்லாம் இருக்க மாட்டாங்க. உட்காந்துக்கிட்டு எடுத்து விட்டு சொல்லுவாங்க. 2 கடைக்கு மட்டும் போயிட்டு ஒரு எப்படி இருக்குன்னு பாப்போம். ஆமா, ஆல்ரெடி ஒரு கடையை பாத்துட்டா. சரி ரைட்டு. அப்புறம் இன்னொரு அங்கிட்டு இருந்து தள்ளி இன்னொரு கடையை பாத்துட்டா. சரி அதையும் பார்த்து வந்தாச்சு. சரி இன்னொரு கடைக்கு ஏதோ போகணுமாப்பா, அதையும் பாத்துரும். இதே கொஞ்சம் வச்சிருங்க. இவ எப்படியும் பாத்தீங்கன்னா ஒரு 4-5 கடையை கூட்டு போயிட்டு சுத்தி கடைசி இங்கதான் வருவா. அதான் வருவோம். என்னடே கலர் இருக்கும்? சரி வச்சிருக்கேன்னா அங்க போற அங்க ஒண்ணு சிக்கு சிக்குன்னு தொங்குது. சிக்குன்னு தொங்குதா? எனக்கு தெரிஞ்சு இவ எப்படி ஒரு 10 கடையை கூட்டு போயிருவா. அண்ணடே 10 கடை நீ தூங்கிடுவ. கொஞ்சம் இரு, பார்த்து ஒழுங்கா பாக்கணும். எடுக்கிறேன் பாக்கணுமா உள்ள? அதான் கூப்பிடுறாப்ல. என்ன போணுமாடே உள்ள? வா வா வா. அங்கே இதே தானே இருந்துச்சு. இந்த கடையில தான் இங்க இருந்தா எடுத்து. என்னடா இது 2 கடையிலயும் ஒரே மாதிரி இருக்கு. சரி பாப்போம், உள்ள போய் பாப்போம். என்ன இந்த இத பாருடா. இது என்ன எவ்வளவு பிரைஸ்? சே பரவாயில்லையே, சூப்பரா இருக்கு.
அப்படி எடுக்கணுமா? இரு இப்ப பாவம்டா அது பெருமை இப்படி எடுக்க பிடிச்சா எடுக்கணும். சரி எடுத்தாச்சு. அப்ப ஒண்ணு இல்ல அழகா இருக்குடா. ஜம்முன் இருக்குல்ல. யோசிக்கிற அங்க ஒரு ப்ளூ பார்த்தமா, சரி அந்த Dress அப்புறம் இந்த சரி இது ரெண்டா ஒண்ணும் பிரச்சனை இல்ல. இன்னும் 2-3 கடை பாப்போம். எனக்கு என்னடா ரொம்ப ஒரு மாதிரியா இருக்கு, எதை எடுக்கனே தெரியாம இருக்கு, கன்ஃபியூஸா இருக்கா? ரொம்ப நேரம் கழிச்சு மேடம் நம்மளுக்கு பரவாயில்லையா? இங்க பாருங்க ஜம்முன் இருக்குல்ல. இந்த சிண்ட்ரலா மாதிரி இருக்கு, சூப்பரா இருக்கு. இதுக்கு இது சூப்பரா இருக்குல்ல. ஆனா நாங்க வந்து எதை எடுக்க போறோம்னு சொல்ல மாட்டோம். டேய் சொல்ல மாட்டோம், அந்த வீடியோல காமிக்க மாட்டோம். அது வந்து நீங்க பர்த்டேக்கு பாத்துக்கோங்க. நாங்க நிறைய இது பாத்துருக்கோம், ஒரு 4 Dress பாத்துருக்கோம். ஆனா அது எந்த ட்ரெஸ்ன்னு பாக்கறத நாங்க காமிக்க மாட்டோம். நம்ம பர்த்டே அன்னைக்கு பாத்துக்கோங்க. என்னடே பர்த்டே ஃபுல் வீடியோ வரும், மறக்காம பாத்துருங்க. கலர் அழகா இருக்கு. நல்லா இருக்கா? பிடிச்சிருந்துச்சா? 2 கடைக்கு போயிட்டு வரும். நம்ம ஆளுக்கு பாத்தீங்கன்னா இரு மனசா இருக்கா. ஒரு கலர் பார்த்துட்டு வந்திருக்கோம். சரி நீ சீக்கிரமா நல்லபடியா எடுத்துட்டு ட்ரெஸ் எடுத்துட்டோம்னா நம்ம சீக்கிரம் நல்லபடியா வீட்டுக்கு போய் சேரலாம். நம்ம அதுக்குள்ள பெரிய கடைக்கு பார்த்துட்டு வந்துரும் எப்படி இருக்குன்னு. அந்த Dress இருக்கட்டும்னா பெரிய கடையை போய் பார்த்துட்டு வந்துரும். ஒரு மனசு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு, பார்த்துட்டு இது எடுத்துருக்கலாம் அப்படி தோணிட கூடாதுல்ல. அதனால இப்ப 2-3 கடை 2-3 கடை பார்த்தோம். சொன்னல இவ கண்ணுக்கு மட்டும் எப்படிதான் தெரியுதுன்னே தெரியல, எங்க இருந்துதான் பாக்குறானே தெரியல. இது வேண்டாம், இது இருடா ஒரு நிமிஷம். என்ன எனக்கு வந்து இப்படி பார்த்தாலே அந்த Dress பளிச்சுன்னு தெரிஞ்சாதான் எடுக்க முடியும். சரி அதுக்கு வந்துட்டு துணி கடை கிடையாது. சரி இப்போ நம்ம என்ன பண்றோம்னா பைக் எப்படி எடுத்துட்டு வரையா புரியல. அந்த ப்ரோ பார்த்தாங்கன்னா அது வேற பைக் எடுத்துட்டு எங்க போகுதுன்னு தெரியலன்னு சொல்லிடுவோம். நம்ம எடுத்துட்டு அப்படியே போயிரும் நேரா. அப்படியா? பெரிய கடை உண்டுல்ல? ஆமா உண்டு. சரி வா, 2-3 கடை இருக்கு. அப்படியா? ஆமா. ஃப்ராகோட ரேட்டை ஃபர்ஸ்ட் பாப்போம். சரி அதுக்கப்புறம் நமக்கு மனசு கொஞ்சம் திருப்தியா இருக்கும். 2-3 Dress பாப்போம். அதுல எந்த Dress பிடிச்சிருக்கோ அது பர்த்டே அப்போ ஃபுல் வீடியோ வரும். என்ன? ஆமா. தலைவருங்க நம்ம ஆளு வந்து அடுத்த ஒரு கடைக்கு கூட்டு வந்திருக்காப்ல. பாப்போம் இதுலயாவது எடுக்கிறாளான்னு பாப்போம். என்னடே எடுப்பியா? இதுலயாவது என்னடே பிடிச்சிருக்கா? இதுலயாவது எடுப்பியா? எடுக்கிற மாதிரி எடுத்துறியா? கன்ஃபார்ம் தானே? சூப்பரா இருக்குல்லண்ணே. எப்படி இருக்குடா? சூப்பரா இருக்கே. நல்லா இருக்குல்ல? சூப்பரா இருக்கு. கலருக்கு மேட்சிங், அதாவது உன் கலருக்கு ஜம்முன் இருக்கு. என்னக்கா ஜம்முன் இருக்குல்ல? நம்மளுக்கு எப்படி இருக்கு? சிரிக்காங்க. நல்லா இருக்கு. அப்படியா? இந்த கலர் எப்படிடா இருக்கு? சூப்பரா இருக்கு. இந்த கடையிலயும் பார்த்தாச்சு. எப்படிடே உனக்கு? இவனுக்கு தூக்கம் வருதா என்னன்னு தெரியல, எனக்கு தூக்கமா வருது. எனக்கு என்ன ரொம்ப எரிச்சலாயிடுச்சு. ஏதாட்டும் ஒரு கேர்ள்ஸ் என் கூட இருந்தாலும் கூட அதனால கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும். இதை எடுக்கவா அதை எடுக்கவான்னு கொஞ்சம் ஐடியா கொடுப்பாங்களா? அப்ப நான் எதுவுமே நான் சொல்லலையா? வீட்டுக்கு வா. சரிப்பா, அடுத்து எங்க கூட்டு போறான்னு தெரியல. சரி இப்போ அந்த கடையை விட்டுட்டு இந்த கடையை அடுத்த கடை வந்தாச்சுப்பா. எத்தனை கடை கரெக்டா சொல்லி பாப்போம். தெரியல, ஞாபகம் இல்ல. கணக்கு முன்ன கணக்கு வச்சாதானே. சரி பாப்போம் இங்க என்ன வாங்குறான்னு பாப்போம். எங்கேயாவது வாங்குறாளான்னு பாப்போம். டேய் இதையாவது எடுப்பியாடா? எதுல பாக்க சொல்லுதாங்க. சரி இதுலயாவது எடுப்பியாடே? ஐயா என்னமா எடுப்பியா? எடுக்க பாப்போம். பாப்போம்னா பாத்துட்டு தானே இருக்க. எங்க எடுக்கிற? அதாவது எடுக்க வர்றவங்க கூட வர்றவங்களுக்கு தான் கிறங்கி போவாங்க. இவளே ஒரு கடை கிறங்கி போயிட்டா. எதுக்கு எரிச்சலா வருதுமா? நல்லாதான் இருக்கு, செம்மையா இருக்குல்ல? என்னாச்சு மேடமா? அங்கேயே வா. என்னை ஒரு இடத்துக்கு கூட்டு போ. எங்க கூட்டு போகணும் சொல்லு. கூட்டு போனாலும் சொல்லணும். எங்க கூட்டு போகணும்? அது ஒரு கடை, சொல்ல மாட்டோமா? சஸ்பென்ஸா? ஆமா. ஒரு Dress பார்த்தோம், அதே எடுத்துடலாம்னு பிளான் பண்ணியாச்சு. அவ்வளவுதான். என் மைண்ட்ல அதான் ஓடிட்டு இருக்கு. எத்தனை மணிக்கு வந்தோம்? டைம் 5 மணிக்கு வந்தோம். 5 மணிக்கு வந்தோமா? மணி பாரு, மணி 7. 2 மணி நேரம் ஒரு Dress எடுக்கிறதுக்கு. என்னடே இப்ப வந்து இவ்வளவு நேரம் பாத்துருக்க, ஏதாவது இவ்வளவு கடைக்கு போய் இப்ப நான் ஒரு கடை மைண்ட்ல வச்சுட்டேன். அந்த Dress நான் பார்த்து வச்சுட்டேன். அந்த Dress தான் நான் இப்ப எடுக்க போறேன். ஆமா, என்ன Dress வந்து சொல்ல முடியாது. சொல்ல முடியாது. அடியா அந்த கடைக்கு திருப்பி நம்ம பைக் எடுத்துட்டு போறோம். அடியா? ஆமா. அந்த கடைக்கு வேற கடைக்கு கூட்டி. ஆமா, அது என்ன Dressங்கறத வந்து பர்த்டே vlogல தெரிஞ்சிரும். பர்த்டே vlogல தான் தெரியும். ஆமா, ஒரு வழியா இல்ல இப்ப போற வழி எனக்கு தெரிஞ்சு இன்னும் 2-3 கடையை பார்த்தாலே நின்னுடா வண்டி நிப்பாட்டுறான்றுவோம். இல்லையா? இல்ல அப்படி நீ கேட்ட சொல்ல மாட்டியே. இல்ல பாப்போம். ஃபைனலா இன்னும் வேற கடைக்கு போகணுமா என்ன? இன்னொரு கடை இருக்கு, அங்க கூட்டு போறேன். அங்கேயும் பாரு, ஒண்ணும் பிரச்சனை இல்ல. எங்கடா? அது ஒரு இடத்துக்கு கூட்டு போறேன், வா போவோம். அங்கேயும் போயிட்டு வந்துருமே. சாப்பிட்டு வந்துருமா? அப்படியே ஒரு சாப்பிட்டுட்டு பொறுமையா யோசிப்போம்.
என்னடா ஏன் பங்காளி நம்ம என்ன வாங்கி தரேன்டா. அப்ப வா போ வா. சரி வா, ட்ரெஸ் எடுத்துட்டு அதுக்கப்புறம் மிச்சம் காசு இருந்துச்சுன்னா சாப்பிட்டு போவோம். ட்ரெஸ் எடுக்க காசு இல்லாம வந்து தின்னுட்டு வேற வேண்டியதான். எனக்கு தெரிஞ்சு கடைசியில ட்ரெஸ் எடுக்காம நம்ம வந்து இப்போ சாப்பிடதான் போறோம்னு நினைக்கிறேன். சரி, இப்ப இன்னொரு கடைக்கு நான் கூட்டு போறேன். என்னடே ஓகேவா? எந்த கடை? அது எந்த கடையா இருந்தா அது ஒரு கடையெல்லாம் சொல்ல மாட்டேன். ஒரு கடைக்கு கூட்டு போறேன். சொல்லுடா. பிடிச்சிருந்தா எடுத்துக்க. அடியா? ஆமா, பிடிச்சிருந்தா எடுத்துக்க. இல்ல எனக்கு வந்து என் மண்டைக்குள்ள இவ்வளவுதான் ஓடிட்டு இருக்கு, நான் இதுதான் எடுப்பேன் அப்படின்னா அது உன் விருப்பம். சரி. சரியா? சரி. சரி போமா. சரி. சோ மக்களே, போற வழியில ஒரு கடை பார்த்தோம் பாத்துக்கோங்க. அங்கதான் போயிட்டு இருக்கோம். சரி, அங்க போயிட்டு வந்துரும்ட்டு நம்ம ஆளு சொல்லிட்டாப்ல. என்னடே ஆமா. அதுலயா எடுக்கிறியான்னு பாப்போம். நீ சொன்ன கடை அந்த இருக்குல்ல போற வழியில அந்த இருக்கு. வாங்க அங்கேயாவது எடுக்கிறாடான்னு பாப்போம். இந்த கடையிலயாவது கொஞ்சமாவது எடுப்பியா? அதுவும் பாக்குமா? முடியாது. எனக்கு இந்த கலர் இந்த மாதிரி நம்ம அங்க பார்த்தோம் தெரியுமா? ஆமா இதுல ஒரு கலர் இருந்துச்சு, அந்த ஆமா ஆமா காபி கலர்ல பிரவுன். அது கூட எனக்கு ஒரு வழியா ஃபைனலா ஒரு கடையில எடுத்தாச்சு. என்ன ட்ரெஸ் அப்படிங்கறத வந்து என்னடே? ஆமா ஆமா. ஓகே ப்ரோ, தேங்க்யூ. சரிங்க, ஒரு வழியா எடுத்தாச்சு. என்னடே பொம்மாடே வா. சரிடா, ஒரு வழியா என்ன? ஆமா எடுத்தாச்சு. ஒரு வழியா எடுத்தாச்சு. எத்தனாவது கடையை தாண்டி? 10 கடையை தாண்டி ஒரு கடையில எடுத்தாச்சு. ஆமா. ஆனா என்ன ட்ரெஸ்ஸுங்கிறத வந்து நம்ம பர்த்டேக்கும் ஆமா காமிச்சுக்கலாம். எடுத்தாச்சு. சரி, okay. சரி, நம்ம பார்க்கலாமா? மறக்காம இங்க வர போகணும் நம்ம. எங்க? இதுக்கு ட்ரெஸ்க்கு மேட்சா ஒரு வளையல், அப்புறம் ஃபேன்சி ஐட்டம் கொஞ்சம் எடுக்கணும். இது வேறயா பண்ணணுமா? சரிங்க, நாங்க அதெல்லாம் வாங்கிட்டு நம்ம வந்து அடுத்த vlogல பார்க்கலாம். லவ் யூ. பை. என்ன நான் தான் கொடுத்துருக்கோம். வாங்க பாய். பாய். சரி, தொடர்ந்து நம்ம வீடியோ சப்போர்ட் பண்ணுங்க. பாய்.